ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 43 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான். எப்பொழுது இயேசு கிறிஸ்தவனை தோட்டத்திற்கு நேராய் தன்னுடைய சிஷ்யர்களோடு போகிறார். அது காட்டிக் கொடுக்கப்படுகிற அந்த இரவு நேரம். அவர்கள் எல்லாம் ராபோஜனம் பண்ணின பின்பு, பஸ்கா ஆசரித்த பின்பு அங்கு போகிறார்கள். அதிலே 11 பேர் கூட இருக்கிறார்கள். யூதாஸ் காட்டிக் கொடுக்கும்படியாய் பிரிந்து போய்விட்டார். இந்த 11 பேரோடு இயேசு போகும்பொழுது படப்போகிற பாடுகளை குறித்து பேச விரும்புகிறார். நான் அவர்களோ துக்கத்தினாலே தூக்க மயக்கத்திலே இருக்கிறாங்க. ஜெபிக்கிறதுக்கு கூட 1 மணி நேரமா ஜெபிக்க வாங்கப்பா என்பது யாரும் அதற்கு ஒத்து போகவில்லை. இயேசு கொஞ்சம் கல்லறியும் தூரத்தில் முன்பாக போய் முகங்குப்புற விழுந்து பிதாவை நோக்கி வேண்டுகிறார். அவருடைய விண்ணப்பம் எப்படி? பிதாவே, பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் ஆகிலும் என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு ஜெபம் பண்றாரு. எந்த பதிலுமே பிதாவிடம் இருந்து வரவில்லை. திரும்ப சீஷட்ட வராரு. இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. தட்டி எழுப்பி ஜெபிக்க சொல்றாரு. நடக்கல ஒன்றும். மீண்டுமா ஜெபிக்கிறார். 3 முறை இப்படி ஜெபித்தும் பிதாவானவர் எந்த பதிலுமே கொடுக்கவில்லை. ஆல்டர்னேட்டிவ் வழியே இல்ல. இந்த வழியில் தான் போனோங்கிறது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. பாருங்கள், இயேசுவே அதுல அவ்வளவு மன அழுத்தத்திற்குள்ள ஆகிறார். வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுதான். ரத்தமா மாறிடுச்சு வேர்வே. அந்த அளவு ஒரு மன அழுத்தம், பிரஷர். அது மத்தியிலும் போராடுறார் தனி மனிதனாய். எப்படி இந்த பாடுகளை சகிக்க போகிறனோ, எப்படி இந்த பாதையை கடக்க போகிறனோ, எப்படி இந்த வழிகள் எல்லாம் தாங்க போகிறனோ, பல காரியங்கள் இருக்கலாம். பிசாசானவன் செய்ய போகிற கொடூரமான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருப்பார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே. ஆனால் பிதா அமைதியாகவே இருக்கிறார். அது என்ன நடந்தது? 3 முறை ஜெபித்த பிறகு பதிலும் வரவில்லை. மாறாக ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். வானத்திலிருந்து தோன்றி இயேசுவை பலப்படுத்தி அனுப்புகிறார். அந்த நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி தைரியம் கொடுத்து கோ கூட இருந்து நடத்த ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் சொல்லி பலன் கொடுத்து அனுப்பப்படுகிறது. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில பாதைகள் மாறும்படியா கேட்போம், சில வேதனைகள் மறையும்படியா கேட்போம், சில வழிகள் எனக்கு இது வேண்டாம், இது பிடிக்கல, என்னை விட்டுருங்க ஆண்டவர்னு சொல்லுவோம். வேறு வழி ஏதாவது ஏற்படுத்துங்க. நோ, சில நேரத்துல வழிகளே உண்டாகாது. ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பதிலே வராது. எதுவுமே இல்ல, ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு முடிவுக்கு வராதுங்க. மாறாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் என்பதை மறந்துடாதங்க. ஒரு பலனை கொடுக்கிறார் அந்த பாதையை தாண்டறதுக்கு, ஒரு பலனை கொடுக்கிறார் அந்த சூழ்நிலை ஜெயிப்பதற்கு. இதுதான் காட்ஸ் டூயிங், ஆண்டவருடைய செயல். அமெரிக்காவின் ஜனாதிபதி இந்த வாஷிங்டனை குறித்து பார்க்கும்போது ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு விரோதமான ஏராளமான எதிரிகள் எப்படியாவது பிடிச்சு அழிச்சிடணும்னு சொல்லி தன்னுடைய தேசத்துக்காக, ஜனங்களை மீட்பதற்காக அவர் போராடிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நேரம் எதிர்பாராத விதமே அவங்க சத்துருக்கள் சூழ்ந்துட்டாங்க. எதிரிகள், அந்த எதிரிகள் எப்படியாவது கொண்டுருவாங்க, இனி தப்ப முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனா ஓடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அந்த ஒரு ரிவர் பக்கத்துல மாட்டிட்டு இருக்கு. அந்த சைடு ரிவரை தாண்டினா தப்பி வச்சிடலாம். ஆனா இந்த பக்கம் எல்லாம் அவரை ஃபுல்லா சுத்து போட்டாங்க. வெளியே போக முடியாம லாக் ஆயிட்டாரு. அந்த வழியில போக முடியாது. அந்த எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும். சரியா மாட்டிட்டான்னு சொல்லும் போது என்ன செய்யன்னு தெரியல. ஜெபம் பண்ற, ஆண்டவரே, நான் எதிரிகளின் கையில விழுந்து மடிறதை காட்டிலும் இந்த ஆற்றை கடந்து நான் அந்த பக்கம் போக விரும்புறேன். ஆனா இது மைனஸ்ல இருக்குது. அந்த மாதிரி சில்னஸ், ஐஸ், பனிக்கட்டியா இருக்கிற இதுக்குள்ள நான் கடந்து போனேன்னா என் சரீரம் அப்படியே ரத்த ஓட்டலாம் நின்னுரும். அதுலயே சாகக்கூடிய நேரம் தான் வரும். ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை செய்யறேன், என்னைய பலப்படுத்துங்க. ஜெபம் பண்றாரு. எந்த பதிலும் வரல, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி இறங்கிட்டாரு. வேகமா நீந்தி இது பண்ணி போய் அக்கறைக்கு போய் தப்பி போயிட்டாரு. இவரை பிடிக்க அனுப்பப்பட்ட அந்த எல்லா போர் வீரர்கள் அவங்க எல்லாம் உள்ள இறங்கி பார்த்தாங்க, முடியல, ரிவர்ஸ்ல வந்துட்டாங்க. அற்புதமா அந்த பாதையை தாண்ட அவருக்கு பலன் கிடைச்சது. அவரே ஆச்சரியப்படுறாரு. எப்படியா இருதயம் அந்த குளிர்ல ரன் ஆச்சுது, எப்படி என் பிளட் கிளாட் ஆகாம இருந்துச்சு, எப்படி நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா ஆண்டவர் தான் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறான்னு சொல்லுகிறார். ஒரு நாள் அதே மனிதனை ஆளுகை செய்யும்படியாக ஏற்படுத்தினார். இன்னைக்கு பலனற்று போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நிர்பந்தமான நிலைமையில இருக்கீங்களா? இனி இதுக்கு மேல எனக்கு பலன் இல்ல, இந்த வாழ்க்கை போதோண்டு முடிவுக்கு வந்து உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதங்க. எனக்கு அடைகிறதான வழியே இல்லை, நீ அவ்வளவுதான், செத்துட்டா நல்லதுன்னோ. தாண்டக்கூடிய பலன் வந்துட்டாலே தாண்டிடுவீங்க. கடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்தாலே இந்த பாதையை கடந்துருவீங்க. அந்த கிருபை இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க. பாதையை நீர் மாற்றிக்கொள்ளவில்லை அப்பா, பின்வாங்கவில்லை. பிதாவின் சித்தத்தை அப்படியே செய்தீங்க. ஐயோ, கிறிஸ்தமனையில நீர் அழுதி புலம்பில் போராடும் போது கூட பிதாவானவர் பலப்படுத்தினார். அதே போல இந்த நாளிலும் கூட
வேதனையோடு பலனற்று போய், நம்பிக்கையற்று போய், தோற்று போய், இனி வாழ்க்கையில என்ன இருக்குது, எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றாயிடுச்சு, எல்லாமே வெறுமையாய் போயிட்டு, வறட்சியாய் போயிட்டு, வனாந்தரமாய் போயிட்டு, என் வாழ்க்கையே பாலைவயமாயிட்டு சொல்ற பிள்ளைகளை இன்னைக்கு பலப்படுத்துகிற ஒரு நாளா இருக்கட்டும்பா. பலப்படுத்தி இந்த பாதையை தாண்டுவேன், நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், எந்த விதத்திலும் என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள மாட்டேன், வாழ்ந்து சாதித்து காட்டுவேன், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் சொல்லத்தக்க விதத்துல இந்த நாளை நடத்துங்க. கிருபை பாராட்டுங்க, துதிகனமே ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்மை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் இருக்கிறாரு. ஜெபத்திற்கு பதில் வரலன்னு சொல்லி நீங்க நினைக்காதங்க. மாறாக உன்னதத்திற்கு ஒரு உன்னத பலம் உங்களை தேடி வரும். ஏன் தெரியுமா? தேவன் அந்த பாதையை தான் நியமித்து வச்சிருக்கிறார். இந்த வழியில தான் நீங்க போகணும்னு இருக்குது. மாற்ற முற்படாதங்க. அந்த பாதையில போகும்பொழுது முடிவு ஜெயமாக இருக்கும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.